أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن لم يحكم ما أنزل الله فأولئك هم الكافرون. وقال تعالى إن الدين عند الله الإسلام. صدق الله مولانا العظيم. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இவ்விடத்தில் நம்மை வெறுமனே தீவுடைய இந்த புத்தகத்தின் வெளியீட்டுக்காக மாத்திரம் இவ்விடத்தில் ஒன்று சேர்க்கவில்லை. இந்த தீவுடைய தொலைக்காட்சியும் இன்றைய சமூகமும் என்ற தலைப்பில் எழுதப்பட்டிருக்கும் இந்த புத்தகத்தில் உள்ளடங்கியிருக்கும் பல பெரும் பாவங்கள், அந்த பெரும் பாவங்களில் இருந்து நாம் எப்படி தவிர்த்து கொள்வது, அதிலிருந்து நம் சமுதாயத்தை எப்படி பாதுகாப்பது, வரக்கூடிய நம்முடைய வாலிபர்களை எப்படி நேரான பாதையில் எடுத்து செல்வது என்ற பல சிந்தனையுடன் நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். மேலான கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, டிவி என்பது ஒரு புரோஷனமான ஒன்று. பல வகையிலும் பலரும் பயனடைகிறார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்தில் இதை பற்றி விமர்சித்து ஒரு புத்தகம் எழுதுவதும் தேவைதானா என்ற ஒரு கேள்வியும் உள்ளத்தை கொடதான் செய்கிறது. நம்முடைய குழந்தைகள் பல வகையான காட்சிகளை, அறிவு ரீதியான பல நிகழ்ச்சிகளை அனிமல் பிளானட் என்ற சேனல் மூலமாகவோ அல்லது மிருகத்தை பற்றி வரக்கூடிய பல புதுமையான காட்சிகள் மூலமாக பயனடையத்தான் செய்கிறார்கள் என்பதை நாம் பலரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். உலகத்தில் நடக்கூடிய பல காட்சிகள், பல அதிசயங்கள் நம் கண்ணால் கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் இந்த டிவியை இந்த முல்லாக்கள், இந்த மௌலைமார்கள் எடுத்த எடுப்புக்கு ஏன் தான் ஹராம் என்று சொல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் எங்களுடைய உள்ளத்தை தொடத்தான் செய்கிறது. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் முன்னேற்றத்தையும் நவீன கண்டுபிடிப்புகளையும் மனிதன் உலக ரீதியில் புதிய புதிய சாதனங்களை கண்டுபிடித்து முன்னேற வேண்டும் என்பதை ஒருபோதும் தடுத்தது கிடையாது. ஆதி காலம் தொடர்க்கும் இன்று வரைக்கும் நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் படிக்கும் பொழுது நமக்கு தென்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் அல்லாஹு தஆலாவுடைய கலாம். இந்த குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம், அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் வரைக்கும் உலகில் நடந்த பல அதிசயங்களை, பல ஆராய்ச்சிகளை, பல கண்டுபிடிப்புகளை அல்லாஹ் தஆலா பயான் செய்திருக்கிறார். குர்ஆன் இதை தெளிவுபடுத்துகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வே உத்தரவிடுகிறான், ஃபஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா, எங்களுடைய பார்வை, நாம் பார்க்கும் அந்த பார்வையுடன் நீங்கள் அந்த கப்பலை கட்டுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறோம் என்று சொல்கிறான். உலகம் அழியப் போகிறது. இதற்கு பிறகுள்ள உலகத்தின் சமுதாயம், உலகத்தில் இதற்கு பிறகு வாழக்கூடியவர்கள், இதற்கு பிறகுள்ள அனைத்து மிருகங்களும், பூமியில் உள்ள அனைத்தும் அழிக்கப்பட போகிறது. உங்களுடைய கப்பலில் உள்ள சிங்கங்களும் கரடிகளும் புலிகளும் அதில் எதெல்லாம் பாதுகாப்பாக வைக்கப்படுமோ, அந்த கப்பலில் எந்த மக்கள் ஏறிக்கொள்வார்களோ அவர்களை தவிர அனைவர்களும் அழிக்கப்பட போகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் இதை எடுத்து காண்பிக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் இன்றைய இந்த நவீன கண்டுபிடிப்புகள், இன்றைய 7 மாடி கட்டிட கப்பல்கள், இன்றைய ஸ்விமிங் பூலும் டான்ஸும் குடியும் விபச்சாரமும் நிறைந்திருக்கக்கூடிய குர்ஆன் சொல்லக்கூடிய ஸஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், தரையிலும் கடலிலும் ஃபஸாதுகள், குழப்பங்கள் என்று குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்பு சொல்லும் பொழுது இந்த 7 மாடி கட்டிட கப்பல்கள் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் ஆடல்களும் பாடல்களும் விபச்சாரமும்
குடியும் ஸ்விமிங் பூலும், கடலுக்குள்ளே ஸ்விமிங் பூல் இருக்கிறது, 7 மாடி கட்டிட கப்பல் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் தரையிலும் ஃபித்னா, கடலிலும் ஃபித்னா. கடலில் ஃபித்னா என்பதை மீனா ஃபித்னா செய்கிறது. தரையிலும் கடலிலும் ஃபித்னா என்று அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அது வியப்பாகத்தான் இருந்தது. என்ன ஃபித்னா? ஆனா இன்று பெண்களும் விமானத்தில் இருக்கிறது போன்று கப்பலிலும் இருக்கிறார்கள். 1 வாரம் 2 வாரம், 1 நாள் 2 நாள் பிரயாணம் அல்ல, பல மாத பிரயாணங்கள் கப்பலில் நடைபெறுகிறது. பொழுதுபோக்கும் பலவிதமான உல்லாச பிரயாணங்களும், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடுக்குரிய பிரயாணமும் உல்லாச பயணங்களும் மிக சுலபமாக அடையக்கூடிய வழிகளை கப்பல்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த நவீன கண்டுபிடிப்புகள் ஏதும் இல்லாமல் அல்லாஹ்வே அன்று கற்பித்தார். உலகம் அழிகிறது, உலகத்துள்ள மக்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள், தரையெல்லாம் அப்படி நாசமாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் அவருடைய மகன் சொல்கிறார், நான் இந்த மலை மீது நான் தஞ்சம் போவேன், மேலேறி பாதுகாப்பு பெற்றுக் கொள்வேன். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அந்த மலை மீது போன மகனையும் அழித்து கப்பலில் ஏறியவர்கள் இன்னும் அதில் வைக்கப்பட்டிருந்த ஜோடி ஜோடி என்ற அந்த மிருகங்கள் அதை மாத்திரம்தான் அல்லாஹ் பாதுகாத்தே திரும்ப இந்த சமுதாயத்தை அல்லாஹ் உண்டாக்கினார். அந்த ஆராய்ச்சியும் அந்த பாதுகாப்பும் இந்த குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆகாயத்தில். விமானம் இல்லை, இதுவரைக்கும் 1000 பேர் பிரயாணம் செய்யக்கூடிய பிளைட் எனக்கு தெரிய இன்னும் வெளியாகவில்லை. அன்றைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சிம்மாசனத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய காலை அது 1 மாத துளை தூரம், மாலை 1 மாத துளை தூரம், அதில் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. தண்ணீர் தேவைப்படும் பொழுது அங்கிருந்து அவர்களுக்கு தன்னுடைய தேவையை நிறைவேற்ற தேவையில்லை. அவர்களிடத்தில் அல்லாஹ் ஒரு அதிசயமான ஹுதுஹுத் என்ற பறவை வைத்திருந்தார். அந்த பறவை அவர்களுக்கு சொல்லும் எங்கு இறங்க வேண்டும், எந்த இடத்தில் தண்ணீரை எடுக்க வேண்டும். அந்த பறவையை தேடினார்கள். மாலி லா அரல் ஹுதுஹுத், ஏன் அந்த ஹுதுஹுதை காணவில்லை? ஹுதுஹுத் வேறெங்கோ போயிருக்கிறது. சற்று நேரத்துக்கு பிறகு அந்த ஹுதுஹுத் வந்து சொல்கிறது, அஹத்து பிமா லம் துஹித் பிஹி ஜித்துக பினபஇன் வ சபஇன் யகீன். அந்த ஒரு பெண் பில்கீஸ் என்பவள் அந்த சபா என்ற ஊரில் அல்லாத அந்த அல்லாஹ்வுடைய படைப்பை சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறாள் என்ற அந்த செய்தி, இந்த சம்பவம் பல சந்தர்ப்பத்தில் கேட்டிருப்பீர்கள். நான் சொல்ல விரும்புவது என்ன, ஹுதுஹுத் என்ற இந்த பறவை மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த இன்ஜினியரிங் உடைய ஒரு பூமியில் தண்ணீர் எங்கிருக்கிறது என்பதை அங்கு காண்பித்து தன்னுடைய இபாதத்தை நிறைவேற்றிக் கொள்ள, தன்னுடைய தேவை நிறைவேற்றிக் கொள்ள தண்ணீர் வசதிகளை எல்லாம் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். இதையும் குர்ஆன் சொல்லாமல் இல்லை. நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களையும் சாலிஹான நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கராமத்துகளையும் குர்ஆன் பயான் செய்கிறது. ஆக வேளாண் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அதிசயங்களையும் புதுமைகளையும் இன்றைய டிவி மாத்திரம்தான் தருகிறது என்ற இந்த மோட கொள்கையை நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். குர்ஆன் இதைவிடவும் அதிசயமான புதுமையான விஷயங்களை சொல்லித் தந்திருக்கிறது. நாம் கருத்து கெடுத்தால் மிகவும் குர்ஆன் சொல்கிறது, பாறக்கல்லுக்குள்ளே இருந்து ஒட்டகம் பிறந்தது, ஒட்டகம் வெளியானது. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் மூலமாக, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் மூலமாக அல்லாஹ் கல்லில் இருந்து ஒட்டகத்தை வெளியாக்கினார். இந்த அதிசயத்தை யாரும் டிவியில் பார்த்திருப்போமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். முன்னகுஸ் அலைக நபஅஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு வாலிப கோஷ்டி ஈமானை பாதுகாப்பதற்காக தஞ்சம் பூந்தார்கள். 309 வருஷம் அவர்களை பாதுகாத்தோம். இன்றைய ரிசர்ச் இதுக்கு ஒரு மெடிசின் கொடுக்க முடியுமா? அல்லாஹ் படைத்த 2 தலையையும் உண்டாக படைத்த சமீபத்தில் எல்லோரும் கவலைப்பட்ட, எல்லோரும் ஒரு புதுமையாக பார்த்த ஒரு காட்சி. அல்லாஹ் படைத்த ஒன்றை 2ஆக அவர்கள் ஆபரேஷன் செய்ய போய் உயிரே போய்விட்டது. இதுதான் இவர்களுடைய ரிசர்ச். 309 வருடம் அல்லாஹ் அவர்களுக்கு எந்த உணவும் எந்த இதுவும் இல்லாமல் அல்லாஹ் உயிருடன் அவர்களை வைத்தார். இந்த அதிசயத்தையும் குர்ஆன் சொல்கிறது. அதிசயங்களை குர்ஆனில் பார்க்காததுனால டிவியில பார்த்து பார்த்து அதுதான் அதிசயம் என்று சமுதாயம் மாறிவிட்டது. குர்ஆன் சொன்ன அதிசயம், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் யுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹ்லா, சிறுபிராயத்திலும் அவர்கள் முதிர்விலும் பேசுவார்கள். யாரை பற்றி சொல்கிறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான்.
சிறு பிராயத்தில் 2 வயதா இல்லை, அந்த பால் குடிக்கக்கூடிய அந்த 6 மாதம் அல்லது 2 மாதம் அல்லது 1 மாதம் அல்லது 7 நாட்களில் அந்த குழந்தை பேசுகிறது. என்ன அதிசயம்! குர்ஆன் இந்த அதிசயத்தை சொல்கிறது. அதிசயங்கள் படிக்க வேண்டும் என்றால் நாம் நாவல்களிலும் அந்நியர்கள் எழுதிய புத்தகங்களிலும் இன்றைய உலகில் எதை விமர்சிக்கப்படக்கூடிய விஷயங்களிலும் நாம் படிக்க வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் நமக்கு தந்த குர்ஆனில் நாம் படிக்கலாம். அந்த அதிசயங்களை அல்லாஹ் நபிமார்களுக்கும் சாலிஹான அடியார்களுக்கும் கொடுத்திருக்கிறார். நபிமார்களுக்கும் சாலிஹான அடியார்களுக்கும். ஏழு வாலிபர்கள் நபிமார்கள் அல்ல, ஒரு வாலிப கோஷ்டி. இன்றும் வாலிபர்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாக்க, தன்னை அல்லாஹ்வுடன் தொடர்பாக்க, எப்படி நாளை அரசுடைய நிழல் கிடைக்கும் அந்த வாலிபருக்கு அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடன் தொடர்புள்ளவராக, பாவத்தை விட்டு தவிர்ந்தவராக, கண்ணீர் வடிக்கக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ்வுடைய அரசு நிழல் கிடைக்கும் இந்த வாலிபருக்கு. அதனால கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த அதிசயங்களை இலைகளை கொண்டுதான் அடைய வேண்டும் என்பது அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 அதிசயங்களை வைத்திருக்கிறார். ஒன்று நபிமார்களுக்குள்ளது, அது முஅஜிஸா. அடுத்தது சாலிஹான அடியார்களுக்குள்ளது, அது கராமத். நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முஅஜிஸா அது விதவிதமாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆஸ்ட்ரோனமியுடைய காலத்தில் வந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சயின்டிஸ்டுடைய காலத்தில் வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிளாக் மேஜிக்குடைய காலத்தில் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயஸ் ஆகிய கவிதைகள் அரபு மொழியில் தேர்ச்சி பெற்ற மக்கள் மத்தியில் வந்தார்கள். அந்தந்த காலத்துக்கேற்ப அல்லாஹ் அவர்களுக்கு அதிசயங்களை கொடுத்தார், அற்புதங்களை கொடுத்தார், மிரக்கல்ஸ் என்ற அந்த மொழிசாக்களை கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படி கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன? பிறப்பிலே இன்று அந்த கரினா எடுத்து மௌத்தாகிறவன் வசியத் செய்கிறான், நான் மௌத்தாகிட்டா இந்த கண்ணில் அந்த கரினாவை எடுத்துக் கொடுங்கள். அதை எடுத்துக் கொடுக்கப்படுகிறது. பிளட் பேங்க்ல பாதுகாக்கிறார்கள். சமீபத்தில் ஒருத்தர் வந்திருந்தா அவர் சொன்னாங்க, இத்தனை வயதுக்குள்ள இருக்கணும், 25க்கும் 40க்கும் இருக்கணும். அது 40 தாண்டிட்டா, அது 60 எத்திட்டா அது மிச்சம் கஷ்டமாக இருக்கும், மிச்ச நாளைக்கு நீடிக்காது. அது அந்த பிளட் பேங்க்ல அது நடக்கக்கூடிய அந்த ஐ பேங்க்ல நடக்கக்கூடிய அந்த ஆபரேஷன் அது பெரிய சக்சஸ்ஃபுல்லாக இருக்காது, வாலிபருடைய கண்ணாக இருந்தாதான் நல்லம் என்று எல்லாம் சொல்கிறார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பெரும் கிருபையுள்ள ரப். அந்த அல்லாஹ்வுடைய படைப்பு இருக்கிறதே அது அற்புதமானது. அல்லாஹ் மிகவும் குதிரத்துள்ளவன். அவன் படைத்திருக்கிறது மிகவும் அற்புதமானது. அவனுடைய படைப்புகள் மிக மேலானது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குதிரத்தை கொண்டு ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறான். அவன் தன்னுடைய அந்த அதிசயமான அந்த கண் இருக்கிறதே, இந்த கண்ணு அதுவும் ஆபரேஷன் எப்ப சாத்தியமாகும்? அந்த வயதுக்குள்ள இருக்கணும், அது எப்படி இருக்கணும்? அப்படி அது இயற்கையில பிறப்பிலே கண் பார்வை இல்லாதவராக இல்லாமல், கண் பார்வை இருந்து கண் பார்வை இல்லாமல் போயிருக்கணும். இப்படி எல்லாம் நிபந்தனைக்கூட தான் இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பிறப்பிலே குருடராக பிறந்தவர்களை அல்லாஹ் அவர்களுடைய கையை கொண்டு அவர்கள் தடவினால் அந்த பார்வை அல்லாஹ் கொடுத்தார். சயின்டிஸ்ட்கள் உச்சகட்டத்தை அடைந்திருக்கும் அந்த காலத்தில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த முஅஜிஸா அற்புதம் என்ன? அவர்களுடைய கையால் அவர்கள் தடவும் பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அவருக்கு கண் பார்வை கிடைக்கின்றது. மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பதை இந்த உலகத்துடைய சயின்டிஸ்ட்களுக்கு முடியாது. சமீபத்தில் ஒரு மனிதர் மௌத்தாகும் பொழுது அவருக்கு தௌபா செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனா அவர் சைக்கிரை செய்கிறார். தௌபா என்னால சொல்ல முடியாது. எல்லாம் சொல்லலாம், தௌபா என்ற வார்த்தை மட்டும் அவருக்கு வருதில்லை. வசியத் செய்கிறார், சொத்து உயிரிழகிறார், சொத்தை பற்றி பேசுகிறார். ஆனா அஸ்தக்ஃபிருல்லாஹ், தௌபா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அந்த முஸ்லிமுக்கு அந்த வார்த்தை வருதில்லை. உலகத்தில் உள்ள சயின்டிஸ்டுகளுக்கு சொல்லுங்க, ஏன் இவருக்கு இந்த வார்த்தை வருதில்லை என்று ரிசர்ச் பண்ண சொல்லி. இந்த ரிசர்ச் பண்ண முடியுமா? ஏன் இவருக்கு வருதில்லை? எங்களுடைய ரிசர்ச் சொல்கிறது, ஏன் இவருக்கு வருதில்லை என்று சொன்னா, இவருடைய வாழ்நாள் முழுதும் டிவியிலும் படத்திலும் பாடலிலும் ஆடலிலும் அனாவசியமான விஷயங்களிலும் பாட்டு கேட்கறதிலும் ரசிக்கிறதிலும், குரானை கேட்டு ரசிக்கிறதுல இல்ல, பாட்டை கேட்டு ரசிக்கிறதுல, நல்ல விஷயத்துல பாக்குறதுல அல்ல, கெட்ட விஷயங்களை பாக்குறதுல தன்னுடைய வாழ்நாள் முழுதையும் கழித்தவருக்கு எங்க நசிவாக போகிறது. எதில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தாரோ அதுதான் அவருக்கு கடைசி நேரம் நசிவாகும். எதில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தாரோ அதுதான் அவருடைய நாவிலிருந்து வெளியாகும். அதனால் வேளாண் சகோதரர்களே, கண்ணியமிக்க உலமாக்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிசயங்கள் பலதையும் சொல்லியிருக்கிறார். நபிமார்களுக்கும் சொன்னார், சாலிஹான மக்களுக்கும் அல்லாஹ் குர்ஆனில் பயான் செய்திருக்கிறார். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தாய், ஒரு நபி அல்ல, ஒரு நபியுடைய தாய். அந்த நபியுடைய தாயுடைய அதிசயத்தை அல்லாஹ் பயான் செய்கிறார். எப்படி பயான் செய்கிறார் என்று சொன்னா, திருமணமாகாமல் அந்த தாயின் மூலமாக அல்லாஹ் ஒரு தனி கராமத்தை வெளியாக்கிறான். அல்லாஹ் அந்த தாய்க்கு குழந்தை கொடுத்தான். இன்று மனித
இன்சல்ட் செய்கிறார்கள், பலரிலும் தன்னுடைய தலையை போட்டு அடிக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குதிரத்தை கொண்டு ஹஜ்ரத் மரியம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆண் ஒரு பெண்ணை தொடாமல் குழந்தை கொடுத்தார். அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமான காரியம். படைத்த ரப் எப்படியும் செய்ய சக்தி வச்சிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு இப்படி செய்ய முடியும். அல்லாஹ் இப்படி செய்கிறான். கொலோனிங் என்பதை இன்று கண்டுபிடிச்சு அதுக்கு வெறும் ஆராய்ச்சிகளும், அதுல கொலோனிங் மூலமாக பூனை செஞ்சுட்டோம், கொலோனிங் மூலமாக அது செஞ்சுட்டோம், இது செஞ்சுட்டோம். மனிதர்கள் மிகவும் மிகவும் தன்னை எங்கேயோ போயிட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இது பெரிய ஒரு கெட்டிக்காரத்தனம் அல்ல, பெரும் கெட்டிக்காரத்தனம் அல்ல. ஒன்று நாம் புரிய வேண்டும், இந்த நவீன கண்டுபிடிப்புகள் அனைத்தும் இதுல லாபம் இருக்கிறது. ஆனால் இதனால வரக்கூடிய நஷ்டம் தான் அதிகமாக இருக்கிறது. லாபம் இதில் இருக்கிறது, ஆனா இதனால வரக்கூடிய நஷ்டம் தான் அதிகமாக இருக்கிறது. முற்காலத்தில் வாழ்ந்தார்கள், எங்களுடைய குழந்தைகள் முற்காலமும் வாழ்ந்திருக்கிறது. அன்று வாழ்ந்த குழந்தைகளையும் இன்று வாழ்ந்த குழந்தைகளையும் ஒப்பிட்டு பாருங்க. அன்று வாழ்ந்த முதிர்ந்தவர்களையும் இன்று வாழ்ந்த முதிர்ந்தவர்களையும் வாழக்கூடியவர்களையும் ஒப்பிட்டு பாருங்க. அன்று கல்வி கற்றவர்களையும் இன்று கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்களையும் ஒப்பிட்டு பாருங்க. என்ன வித்தியாசம் என்பதை மிக லேசாக புரிந்து கொள்ளலாம். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் யக்ஸுருல் ஜஹல் யக்ஸுல் இல்ம், அறிவு குறையும் மடமை அதிகரிக்கும். கியாமத்துடைய அடையாளங்களில் நபியவர்கள் சொன்னார்கள், அறிவு குறையும் மடமை அதிகரிக்கும். இன்று மடமை அதிகரித்திருக்கிறதா? இல்ல, சீடி வந்திருக்குது. எவ்வளவு பெரிய வாக்கியம். ஒரு சீடி எடுத்தா அதுல முன்னால வச்சிருந்தாங்க ஒரு சீடில 9 கிரந்தங்கள், சஹீஹ் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, முவத்தா, முஸ்னத் அஹ்மத், இப்படி 9 கிரந்தங்கள். இப்ப வெளியாகிறது 900 புக்ஸ். 900 புக்ஸ், கிட்டத்தட்ட 1000க்கு சமமான புத்தகங்கள் ஒரு சீடில வந்திருக்கு. ஒரு தனி லைப்ரரி நிறைக்கக்கூடிய இடத்துல ஒரு சீடி தயாராகி வருகிறது. இது இன்று மக்கள் பார்த்து பெரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா நான் நினைக்கிறேன், என்னன்னா, நபி அவங்க சொன்னாங்க அல்லவா, யக்ஸுருல் ஜஹல், மடமை அதிகரிக்கும். அதுதான் உண்மை. அது எப்படி உண்மைன்னா, யஹ்யா இப்னு மஈன் என்ற ஒரு மேதை, அவர்களுக்கு 10 லட்சம் ஹதீஸ்கள் பாடம் இருந்தது. சீடில் அல்ல, அவருடைய அல்லாஹ் கொடுத்த இந்த சீடில, அல்லாஹ் கொடுத்த இந்த சீடில 10,000 ஹதீஸ்கள் பாடம் இருந்தது. இமாம் தஹபி சியர் அலாமின் நுபலா 25 பாகங்கள்ல, அவை இன்னும் அதுக்கு பகுதிகள் குறைகிறது. என் பிரதிகள் அது சரியாக கிடைக்காத காரணத்தினால 25 பாகங்களில் வெளியாக இருக்கக்கூடிய அந்த இமாம் தஹபி அவர்கள் எழுதிய அந்த கிரந்தம், அதுல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வரலாறுகளை, அப்துல்லா, இவருடைய தந்தையின் பேர் அப்துல் ரஹ்மான், அவருடைய தந்தையின் பேர் வந்து முபாரக், அதற்கு முன்னால் அவருடைய பாட்டனார் உடைய பேர் ஷுஐப், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், முபாரக், ஷுஐப், ஷுஐபுடைய சந்ததி, அவருடைய பாட்டனார், அவருடைய பூட்டனார், அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர் வாழ்ந்த ஊரு, அது எப்படிப்பட்டது, இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்து எழுதுகிறார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஏராளமான கிரந்தங்கள், இந்த நவீன டிவி, இந்த சிடி, இந்த இன்டர்நெட், இந்த லேப்டாப், இந்த காம் ஒன்றும் இல்லாத காலத்துல மிச்சம் காமாக இருந்தாங்க. எப்ப இந்த காமும் வர ஆரம்பிச்சோ அங்க எல்லாம் பசாதும் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலம் ஒரு புனிதமான காலம். இமாம் நவவியுடைய நாட்கள் எழுதிங்கன்னா அவர்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தாள் வீதம், அவருடைய வாழ்க்கையில 40 வருஷம் வாழ்ந்தார்கள். 40 வருஷத்துல ஒவ்வொரு நாளை வச்சு கணக்கெடுப்பீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தாள் வீதம் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதும் பொழுது அவர்களுக்கு வெளிச்சம் இருக்கவில்லை. இமாம் ராபி அவர்கள் எழுதும் பொழுது அவர்களுக்கு வெளிச்சம் இருக்கவில்லை. இவர்களுக்கு வெளிச்சம் விரலால வெளியாகிறது, அவருக்கு வெளிச்சம் மரத்தால் வெளியாகிறது, அல்லது கேரளிலிருந்து வெளியாகிறது. அல்லாஹ் இப்படிப்பட்ட உதவிகளை, கராமத்துகளை அந்த சாலையான எழுதியார்களுக்கு கொடுத்தார். என்ன காரணம்? இந்த மூலையில தானே இவ்வளவு மெமரி பவர். நான் ஒரு ஆர்டிக்கல் உண்டு, சமீபத்தில் நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், சென்ற 2 வாரங்களுக்கு முன்பு. அமெரிக்காவுடைய ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிப்பு சொன்னா, ஒரு பெண்ணுடைய ஒரு பிரெக்னன்ட் லேடி பிரசவத்தில் இருக்கக்கூடிய சில பெண்களிடத்துல சில கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். ஒரு பிரெக்னன்ட் லேடி சொல்கிறாள், நான் என்னுடைய பிரசவ காலத்துல மியூசிக், மிக அமைதியான மியூசிக்க கேட்டா
புள்ள கொஞ்சம் அமைதியா உசும்புது, மிக சத்தமான மியூசிக்க கேட்டா புள்ள வேகமாக துடிக்குது. அப்ப வெளியில் உள்ள சத்தத்தின் தாக்கம் அந்த கட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உண்டாகுது. வெளியுள்ள தாக்கம் உள்ளுக்கு. இதுதான் இன்றைய கண்டுபிடிப்பு. நாங்க ஒரு படி முன்னேறி என்ன சொல்கிறோம்? குல்லு மௌலூதின் யூனஜாலா ஃபித்ரத்துல் இஸ்லாம் அபவாஹு யுவஹிதானி வ யுனஜ்ஜிசானி வ யுனஸ்ஸிரானி வ கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுதே அது அந்த நெருப்பு கட்டி ஒன்று சாமல் சூழ்ந்து இருக்கும் பொழுது எப்படி அந்த நெருப்பு உள்ளுக்கு இருக்கிறதோ அது போன்று ஒரு சக்தி உடன் தான் பிறக்கிறது. அந்த சாமலை ஊதாம அப்படி வச்சிருந்தா அந்த சாமலும் உள்ளுக்குள்ள நெருப்பு கட்டிய சாமலாக மாத்துறது போல இந்த பிறந்த குழந்தை நெருப்போட ஈமானோட பிறக்குது. ஆனா பிறந்த சூழல் சாமலுடைய சூழல் யஹூதியத், நஸரானியத், மஜூசியத் என்று சொல்றது போல அந்த சூழல்ல பிறந்த காரணத்தினால அந்த சூழலோட இதுவும் சேர்ந்து வருகிறது. ஆனா இல்ல, இந்த ஒரு ஊதல ஊதி அந்த சாமலை நகர்த்தி அந்த நெருப்பு ஊத வச்சா அந்த நெருப்பாக மாறி ஈமானுடைய ஜோதி வெளியாகிறது என்று நபியவர்கள் ஆரம்பத்தையே சொல்கிறார்கள். இதை விட ஒரு படி முன்னேறி நபியவர்கள் சொல்கிறார்கள், கணவனும் மனைவியும் ஒன்று சேரக்கூடிய அந்த காலகட்டத்தில் கணவனும் மனைவியும் ஓத வேண்டிய துஆவை ஓதாவிட்டால் ஷைத்தான் அங்கும் பங்கெடுக்கிறார் என்று சொன்னார்கள். சத்தம் மிக தூரத்தில் உள்ளது. உங்களுடைய ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க சொல்லுவீங்க, நாங்க எங்க ஆரம்பிக்கிறோம் அங்கிருந்து சொல்கிறோம், நாங்க ஆரம்பிக்கிறது அங்கிருந்தே சொல்கிறோம், இங்கிருந்துதான் இதனுடைய பசாத் ஆரம்பமாகிறது. இதை நீங்கள் சீராக்குங்கள், மற்ற எல்லாம் சீராகிவிடும். இப்ப ஒரு சகோதரர் சொன்னார், கண்டி சில்வஸ்டர்ல நடந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அங்குள்ள பிரின்சிபலுடைய ஸ்பீச்ல, ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் ஆல் பேரண்ட்ஸ் டு ஸ்விட்ச் ஆஃப் தி டிவிஸ். நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு, குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு நான் மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், எல்லா டிவிகளையும் ஆஃப் பண்ணுவீங்க. இதால பெரிய ஆபத்து. இந்த டெலிவிஷன் என்று ஆங்கிலத்துல முடியும்டா அதை தடுப்பீங்க. இந்த சகோதரர் மாஷா அல்லா, அல்லாஹ் அவருக்கு மேலான கூடிய ரசூலாகணும். பாவங்கள் என்னென்ன பாவங்கள் இருக்குதோ அத்தனையுமே இதுல அதை பத்தி பேசுறதுக்கும் இருக்கிறாங்க, புத்தகமே இருக்குது. அதனால நானும் அதே பேசிட்டு போனா அவர் எழுதுறதா நீங்க படிக்க வேணுமே, நான் சொல்லிட்டு போனா என்ன சொல்லுவீங்க, அதில் சொல்லிட்டாங்க நாங்க புத்தகத்தை வச்சிருவோம்னு வச்சிருவீங்க. அதனால அதில் உள்ளத சுருக்கமாக இதழ் கபாயிர், காமூசுல் கபாயிர் என்று பேர் வைக்கலாம். பெரும் பாவங்களின் ஒரு முஞ்சிதொண்டு, ஒரு டிக்ஷனரி என்று சொல்லலாம். பெரும் பாவங்கள் எப்படி இந்த உலகத்தில் நடக்குது என்பதை இவர் மிக அழகான முறையில் தொகுத்து தந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் டிவிக்கு மேல இதை கொண்டு போயிட்டு வச்சிருங்க, டிவிக்கு மேல இந்த புத்தகத்தை வச்சிருங்க. ஒவ்வொருவருக்கும் படிக்க சொல்லுங்க, டிவியை பாக்குறதுக்கு முத இதை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளடைவில் அது அல்லாஹ் தஆலா வழிவகுப்பான். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நான் சொல்ல விரும்புவது என்னன்னு சொன்னா, அறிவென்பதை எப்படி கொடுக்கணும் என்று நாங்க எல்லாவற்றுக்கும் அடிமையாகி 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 எங்களுடைய அடிப்படையை மறந்துட்டோம். பம்பையில 4.5 வயதுக்குள்ள இப்படி ஒரு மஜ்லிஸ், சஹீல் புகாரியுடைய தமாம், பொதுவாக இலங்கையில பழக்கம் இருக்குது. சஹீல் புகாரி ஒரு 10 நாளைக்கு பறக்கத்துக்கு வாசிப்பாங்க, அதை அதுபுறம் முடிப்பாங்க. ஹதீஸ் கலையில தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் இந்தியால, பாகிஸ்தான்ல, அரபு நாடுகள்ல இந்த சில்சிலா அது மக்கால இருந்து வந்தது. அது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரால இருந்து ஆரம்பித்தது, ஆரம்பத்திலிருந்து வந்த ஒரு சில்சிலா. அதனது புகாரிய மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள். மாணவர்கள் 1 வருடம் 2 வருடம் புகாரி பாடத்தில் அமர்ந்திருப்பார்கள். இன்னமல்ல அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா என்று ஆரம்பிக்கும் கலிமத்தான் ஹபீபத்தான் இலர் ரஹ்மான் கஃபீஃபத்தான் அலல் லிசான் ஸகீலத்தான் ஃபில் மீசான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று இந்த 1வதிலிருந்து 7000 சொச்சம் வரைக்கும் இடையில் உள்ள ஹதீஸ்கள் எல்லாம் பாடம் நடத்துறதுக்கு பிறகு கடைசி அன்றே இமாம் புகாரி ஆரம்பித்தார்கள் ஹதீஸை, முடிக்கின்றார்கள் ஒரு ஹதீஸை, கடைசியில கொண்டிருக்கிறார்கள். யௌம நஸிலுல் மவாஸீனல் கிஸ்த் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் நீதமான தராசில் வைத்து நிற்போம், உங்களுடைய செயல்களை நிற்போம். எவ்வளவு நேரம்? உங்களுடைய 65 வயதுல 9 வருடம் டிவில கழிச்சீங்களா? 3 மணி நேரம் என்று கொடுத்தா டிவில எவ்வளவு நேரம் கழிக்கிறீங்கன்னு எல்லாம் கணக்கு போட்டு காட்டியிருக்கிறார் சகோதரர். அதுல எவ்வளவு நேரம் கழிச்சீங்க அந்த தராசில நிற்கக்குள்ள லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, இந்த சிறிய பெரிய பாவம் விடாமல் இது சேகரித்து வச்சிருக்குதே, இது என்ன அதிசயமான டிவி என்று, அதிசயமான சிடி என்று, அதிசயமான பாம் என்று, அதிசயமானது என்று அங்கு பார்க்க வேண்டி வரும். அதனால அது அதிசயமாக பார்க்கணுமே தவிர இது அதிசயமாக பார்க்க கூடாது என்று இமாம் புகாரி அந்த 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 தொகுப்பை கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடத்தை முடிக்கக்கூடிய நேரத்துல பொதுவாக உலமாக்களுடைய பழக்கம் இருக்குது. நபியுடைய 7000 சொச்ச ஹதீஸ்கள் அதை
பாடம் நடத்தினோம், ஓதினோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா மாணவர்களுக்கும் நபியுடைய பேரை பலவிடத்தம் கேட்கக்கூடிய பாக்கியமும் பலவிடத்தம் ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியமும் அந்த ஹதீஸ்களை அந்த இஸ்னாத் என்ற அந்த சில்சிலாவை அந்த தொடரை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியமும் கிடைத்தது. அதனுடைய முடிவு வருகிறது. அந்த முடிவு வரக்கூடிய நேரத்தில் துவா ஓதினால் துவா கபூலாகும் என்ற ஒரு எண்ணத்துல துவா ஓதுவார்கள். பொம்பையில ஒரு மதரசால துவா ஓதுறதுக்கு யார குழந்தாங்க தெரியுமா? 4.5 வயது பிள்ளைய குழந்தாங்க. அந்த பிள்ளைக்குள்ள சிறப்பு என்ன தெரியுமா? அந்த புள்ள குர்ஆன மரணம் செய்திருந்தது. அந்த புள்ள குர்ஆன மரணம் செய்திருந்தது. 5 வயது புலமை பரிசை பெற்று சித்தி அடைந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு வைபவத்தில் 5 வயதை எட்டாத 10 வயதை எட்டிருக்கும் மாணவர்களுக்கு 5 வயது மாணவியுடைய ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஏன் அந்த தாய் தான் கற்பசிரியாக இருக்கும் பொழுது குர்ஆனை மரணம் செய்தாள். குர்ஆனை மரணம் செய்தாள். குர்ஆனை அதிகமாக ஓதினாள். அமெரிக்காவுடைய ரிசர்ச் ஒத்து வருது அல்லவா? அமெரிக்கா பிந்தி சொல்லும், நாங்க முன்பு சொல்வோம். நாங்க செய்து காண்பிப்போம், அவர்கள் சொல்லிட்டு கஷ்டப்படுவார்கள் பின்னால். அவருடைய ரிசர்ச் கண்டுபிடிக்கும் இன்றைக்கு, நாளைக்கு கஷ்டத்தை சொல்லும். நான் சொல்ல வந்தது சவுத் ஆப்பிரிக்காவுடைய டெலிவிஷன் என்ற அந்த புக் நான் தேடி பார்த்தேன். எனக்கு கிடைக்கல, டைம் இருக்கல. அந்த டெலிவிஷன் என்ற அந்த புக்கை ஜானஸ்பர்க்ல அது பிரிண்ட் பண்ணப்பட்டது. அதை எடுத்து படிங்க. உலக நாட்டில் உள்ளவர்கள் எல்லாரும், எல்லா ஆங்கிலர்களும், எல்லா ஐரோப்பியர்களும் கை செய்தப்படுகிறாங்க. ஏன் இதை அறிமுகப்படுத்தினோம்? ஏன் இதை அறிமுகப்படுத்தினோம்? கண்டவர்களே அவர்கள் கையை கடிக்கிறார்கள். நாளைக்கு ஆபத்தில் சிலர் கையை கடிப்பார்களாம் பாவத்தின் காரணத்தினாலே. அதுபோல இன்றைக்கு நாம் செய்தோமே என்று கையை கடிக்கிறார்கள். முஸ்லிம்கள் அதுக்கு பறிப்போய்விடக் கூடாது. கண்ணியமிக்க சகோதரர்களை தெரியாமலே பாவம் இன்றைக்கு தலைவிரித்தாடுகிறது. பாவம் இன்றைக்கு தலைவிரித்தாடுகிறது. இமாம் மாலிக், இமாம் தாரில் ஹிஜ்ரா, மதீனாவுடைய இமாம், ஹதீஸ் பாடம் நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது 10 வயது ஒரு மாணவர் வருகிறார். என்ன சொன்னாங்க? இன்னி அரா ஃபி கல்பிக நூரன் ஃபலா துத்ஃபிஹு பிதுல்மத்தின் மாசியா. அந்த 10 வயது உள்ளவர் யார்? அவர்தான் எதிர்காலத்து இமாம் ஷாஃபி. என்ன சொன்னார்கள்? உன்னுடைய உள்ளத்தில் ஒரு ஒளியை, அறிவின் ஒளியை காண்கிறேன். பாவத்தின் இருளை கொண்டு அதை போக்கிவிடாதே. 4 வயது பிள்ளைக்கு ஞாபகம் வர்றது இது அதிசயம் அல்ல. ஏன்னா சஹீஹ் புகாரி கிதாபுல் இல்ம், இல்முடைய பாடத்துல ஒரு தலைப்பு கொண்டிருக்கிறாங்க. தஹம்முலுல் ஹதீஸ், ஹதீஸ மரணம் செய்வதற்குரிய, ஹதீஸ எத்தி வைப்பதற்குரிய ஒரு ஹதீஸ எத்தனை வயதுக்குள்ள சொன்னா, ஹதீஸ எத்தனை வயதுக்குள்ள சொன்னா ஷரியத்துல ஏற்றுக்கொள்ள முடியும். ஆங்கிலர்கள்ட்ட அடால்ட் இருக்குது, அடால்ட் விட்னஸ். எங்கள்கிட்ட அடால்ட்ன்றது 2 வகைப்படும். ஒன்று அடால்ட் முகல்லஃபாகிறதுக்கு ஷரியத் சில சட்டங்களை இவருக்கு தொழுகை கடமை, ஜகாத் கடமை, ஹஜ் கடமை என்ற இந்த சட்டங்களை, அதுலயும் ஜகாத் கடமை என்று சொல்லும் பொழுது சிறு பிராயத்தில வயது வந்ததுக்கு பிறகு அபூ ஹனீஃபா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் 2 பேரும் கருத்து வேறுபடுறாங்க. நான் சொல்ல விரும்புறது என்னது, எப்படி சிறு வயதுல ஹதீஸ் கலைய, ஹதீஸ எத்தி வைக்க முடியுமா, ஹதீஸ எத்தி வைக்க முடியுமா, அவருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இலங்கையில ஷாஃபிகள் எல்லாம் ஓதக்கூடிய குனூத்தை ரிவாயத் செய்யக்கூடிய சஹாபியுடைய வயது 7 தான். மஹ்மூத் இப்னு ரபி இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அவருடைய வயது 4 அல்லது 5. என்ன சொல்கிறார்? நபி அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து வாயில் தண்ணீரை எடுத்து உமிழ்ந்தார்கள். அப்படின்னா நான் சுகைரமாக இருந்தேன், என்னுடைய காய்ச்சல் நீங்குவதற்கு தண்ணீரை எடுத்து நபி அவர்கள் தெளித்தார்கள், உமிழ்ந்தார்கள். வாயில் எடுத்து நபி அவர்கள் கொப்பளித்தார்கள். அந்த 4 வயது 5 வயது புள்ள ஹதீஸ பயான் செய்கிறது என்றால் ஒருவருக்கு 5 வயதிலிருந்தே ஹதீஸ் பாடத்தை பயான் செய்ய முடியும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். பாவங்கள் இல்லாத சூழலில் இது நடக்க முடியும், பாவம் நிறைந்த சூழலில் இது நடக்க முடியாது. எங்கு பாவம் அதிகரிக்கிறதோ, பாவத்தின் சூழலாக மாறுகிறதோ, அதில் இதை நாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, இன்று ஒரு சந்தோஷமான நாள். ஏன்? நாம் பெரும் பாவத்திலிருந்து தௌபா செய்வதற்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சந்தோஷப்படுவார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டு ஓடினார்கள். ஏன்? மக்கள் பெரும் பாவத்திலிருந்து தௌபா செய்யறாங்க. இல்ல, எங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓடி மீனுடைய வயிற்றுக்குள்ள சிக்கிறார்களோ மக்கள் எல்லாரும் தௌபா செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் வரக்கூடிய மேகமெல்லாம் மிகவும் இருள் சூழ்ந்து கொண்டிருந்ததை ஊர் அழிந்து விடுமோ என்று மக்கள் பயந்தார்கள், கையேந்தினார்கள், தௌபா செய்தார்கள், பாவத்தை விட்டோம் என்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மேகத்தை அப்படியே நகர்த்தினார். அது போன்றுதான் இன்றும் இந்த அக்குரணையில் இருந்து இந்த கூடியிருக்கக்கூடிய 500 மக்களும் ஒரு உறுதிமானம் கொண்டால், நாம் இந்த புத்தகத்தை படிப்போம், நாம் டிவியை ஒழிப்போம் என்ற ஒரு உறுதிமானம் கொண்டால் நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய 5000 வீடுகளிலும் இது நீங்குவதற்கு காரணமாக அமையும். நானும் விரும்புவேன்
இஸ்லாமிய சேனல் ஒன்று உண்டாகினா நல்லா இருக்கும் என்று நானும் பாக்குறதுக்கு ஆசைப்படுவேன். இஸ்லாமிய சேனல் ஒன்று இருந்தா பார்க்கலாம் என்று. அது இஸ்லாமிய சேனல் எப்படி இருக்கணும் தெரியுமா? முஸ்லிம் லேடிஸுக்கு ஒரு தனி டைம், முஸ்லிம் ஜென்ஸ்க்கு ஒரு தனி டைம். அதுல ஆண்கள் ஆண்களை மட்டும் பார்க்கணும், பெண்கள் பெண்களை மட்டும் பார்க்கணும். அப்படி ஒரு சேனல் இருக்கும்டா மாஷா அல்லாஹ், அதை நாங்கள் மிச்சம் வரவேற்போம். ஆனா இது முடியாத காரியம் உண்டல்ல. இலங்கையில டிவோர்ஸ் மேரேஜ் ஆக்ட் என்று பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணப்பட்ட ஒரு சட்டம் இருக்குது. இலங்கையில நாங்கள் எல்லாரும் திருமணம் செய்யறோம். எங்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி ரெஜிஸ்டார் வந்திருக்கிறார். என்னதுக்கு அது ஒரு சட்ட விஷயத்தை நிறைவேற்றதுக்கு மார்க்கத்துல இஸ்லாமிய சரியால திருமண விஷயத்துல என்னென்ன ரைட்ஸ் இருக்குதோ. உதாரணமாக எடுத்துக்கோங்க, சார்ல்ஸ் டயானாக்கு இடையில சண்டை சச்சரவு வந்தது. டிவோர்ஸ் ஒன்று சொன்னார் சார்ல்ஸ் டயானாவுக்கு. அந்த டிவோர்ஸ் வந்த நேரத்துல சர்ச்சுக்கு போக வேண்டி வந்துச்சு. தீர்மானம் எடுக்க எங்களுக்கு அப்படியெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. கோர்ஸை கூட்டி அதை கூட்டி இதை கூட்டி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தலாக் சொன்னேன் தனிமையில ரூம மூடிக்கொண்டு மிச்சம் பேர் இந்த பாவத்தில் ஈடுபடுறாங்க. தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க. 4 இமாம்களும் இதுல ஒன்றுபட்டிருக்கிறாங்க. நீங்க ஒரு இடத்துல இருந்து நான் என்னுடைய மனைவிக்கு தலாக் கொடுத்தேன் 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 இந்த 3 தலாக் கொடுத்தேன்னு சொன்னா 4 இமாம்களோட கருத்துப்படி தலாக் ஆகிவிடும். அதனால இந்த தலாக் என்ற வார்த்தை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தலாக் என்ற ஒரு படம் எடுத்தாங்க. தலாக் என்ற ஒரு படம் எடுத்தாங்க பாகிஸ்தான்ல. அந்த படத்துல கதாநாயகனாக வந்தது கணவனும் மனைவியும். படத்துடைய இறுதியில கணவன் மனைவிக்கு தலாக் என்று சொல்கிறார். ரசிகர்கள் எப்படிப்பட்ட ரசிகர்கள் படத்தை பார்த்து பத்துவா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க தலாக் ஆயிருச்சா இல்லையா? கணவன் மனைவிக்கு தலாக் கொடுத்தார். படத்தை பார்த்துட்டு அதுலயும் தலாக் ஆயிருச்சா என்று கேள்வி கேட்டார்கள். பல உலமாக்கள் ஆயிருச்சிருந்தார்கள். என்னுடைய உஸ்தாத் ஹஜ்ரத் மௌலானா முஃப்தி அலி ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைக்கணும். அவங்க சொன்னாங்க இது தலாக் ஆகல. காரணம் என்னன்னா அவங்க சொன்ன கருத்து, இந்த படத்துல அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த படத்துல நடிச்சவருடைய அந்த வாய் பேச்சு இருக்கிறேன் அவருடைய பேச்சா அல்லது இது வேற யாரும் பின்னுக்கிறது தம் பண்ணப்பட்டதா? சலாசுல் ஜித்து ஜித்துன் ஹஸ்லு ஜித்துன் 3 விடயங்கள். அது உண்மையும் உண்மைதான், அதுல பரிகாசமும் உண்மைதான். உண்மையும் உண்மைதான், பரிகாசமும் உண்மைதான். உண்மையும் உண்மைதான் என்று சொன்ன நிகா தலாக் இதாக், என்னுடைய அடிமையை உரிமையிட்டேன் என்று சொன்னா பரிகாசமா சொன்னாலும் சரிதான், உண்மைக்கு சொன்னாலும் சரிதான் ஆகிவிட்டது. என்னுடைய மகளை உங்களுக்கு நான் முடிச்சு தந்தேன் என்று ஒருவர் சொல்கிறார். 2 சாட்சியை வச்சு நான் கபூல் செஞ்சேன்னா நிக்கா ஆயிருச்சு. அவன் பரிகாசமாக சொன்னேன் என்று சொல்லலாது. தலாக்கும் இப்படிதான். அவ படத்தில் பரிகாசம் தானே, இது ஒரு நாடகம் தானே, இது ஒரு நடிப்பு தானே, ஆகிவிட்டதா என்று கேள்வி எழுப்பியது. அப்ப அவன் சொன்னாங்க இவருடைய நாவால வெளியாக இல்லை, அதனால தலாக் நிகழ் இல்லை. வேளாண் சகோதரர்களை தெரியாமலே அறிவு என்ற இந்த பாடம் இருக்கிறே டிவியில தான் அடையணும் என்பது அல்ல. டிவி மூலமாக கண்டது ஒன்றுமே கிடையாது. சஹாபாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள் பாவமான சூழலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு எந்த அளவு எல்முக்கு தன்னுடைய கவனத்தை செலுத்தினார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்ம கொடுத்தார். இன்னொரு விடயத்தையும் கருத்துக்கு எடுக்கணும். இன்று மதரசாக்கள் குறைவு, ஸ்கூல்கள் அதிகம். உண்மைதான், மதரசாக்கள் குறைவும் ஸ்கூல்கள் அதிகம். நானும் விரும்புறது என்னவே மதரசாக்கள் இருந்து வெளியாகக்கூடிய உலமாக்கள், ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய பட்டதாரிகள் இதெல்லாம் சேர்ந்துதான் தீனுடைய காரியத்தை செய்யணும். பட்டதாரிகளாக வெளியாகக்கூடியவர் ஒரு இன்ஜினியராக இன்று இந்த புலமை பரிசு பெற்று சிற்று பெற்ற மாணவர்களுக்கு ஒரு உற்சாகத்துக்காக தான் இந்த வைபவம் ஒரு வகையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இன்று இந்த 5ஆம் வகுப்பில் உற்சாகம் பெறக்கூடியவர் ஒரு காலம் வரணும், உலக ரீதியாக ஒரு முன்னேற்றம் அடைந்து அவர் எந்த துறையில சயின்ஸ் ஃபேக்கல்டியில் அவருக்கு ஆர்வம் இருந்தா அந்த துறையில் அவர் முன்னேறணும். அவர் இன்ஜினியரிங் துறையில் ஆர்வம் இருந்தா அதில் அவர் முன்னேறணும். அவருக்கு விமான ஓட்டத்தில் ஆர்வம் இருந்தா அதில் அவர் முன்னேறணும். அவருக்கு அக்கவுண்டிங்ல ஆர்வம் இருந்தா அவர் சினிமால முன்னேறணும். அவர் எந்த துறையில் அவருக்கு ஆர்வம் இருக்கிறதோ படிப்பும் ஆக முக்கியமான ஒன்று. ஆனா இந்த படிப்புக்கு முன்பு இன்னொரு வார்த்தையை கொண்டு வாங்க, இஸ்லாத்துடன் படிப்பு. படிப்பு தேவை, வெறுமனே படிப்போட குறை சொல்லக்கூடாது. எல்லாரும் துவா செய்யறதுக்கு சொல்றேன். அபுல் கலாம இன்னைக்கு குழந்தை பிரசிடண்டாக வச்சிருக்கிறாங்க, பெரிய சயின்டிஸ்ட். ஆனா ராமேஸ்வரத்தில் இருந்தவர், அவர் ஒரு இஸ்லாமிய சிந்தனையாளராக அல்லாஹ் அவரை மாற்றிட்டான்டா எவ்வளவு பெரிய உலகத்துக்கு ஒரு படிப்பனையாக இருக்கும் என்று கொஞ்சம் கருத்து கெடுக்க பார்ப்போம். எவ்வளவு பெரிய சாதனை இந்தியாவுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்.
ஆனா பேர்ல தான் இஸ்லாம் குறிப்பிடுவதை தவிர இஸ்லாமிய வார்த்தைகள், குரானுடைய வார்த்தைகள், குரான் மூலமாக குரானுடைய ரிசர்ச்கள், அவருடைய நாவால அவர் இருக்கும் அந்த ஸ்தானத்திலிருந்து வெளியாகினா அவருக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லாதனாலதான் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நிப்பாட்டி இருக்கிறாங்க. இல்லைன்னா இந்த இடத்தை கொடுக்க மாட்டாங்க. இது போல ரிசர்ச் செய்தவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. நாங்க விரும்புறது என்ன வேளாண் சோதர்களே, கண்ணியமிக்க உலமாக்களே, ஒவ்வொரு துறையிலையும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் வர வேண்டும். முஸ்லிம் டாக்டர், முஸ்லிம் இன்ஜினியர், முஸ்லிம் லாயர், முஸ்லிம் அக்கவுண்டன்ட், முஸ்லிம் என்றதுக்கு பிறகுதான் அவர் ஸ்பெஷலிஸ்ட். இந்த துறையில டென்டிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட், சர்ஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், அவர் கைனகாலஜிஸ்ட், இந்த துறையில தேர்ச்சி பெற்றவர். நான் சொல்லக்கூடிய பெண்கள் மாத்திரம் இந்த ஹாஸ்பிட்டல்ல அதுக்கு ஒரு முன்பாக இருக்கிறது. ஒரு பெண் இருக்கிறாங்க, இப்ப அக்குற மக்கள் மத்தியில் எல்லாம் ஒரு பரவலாக பேசப்படுது. அந்த பெண் பெண்ணை மட்டும்தான் பார்ப்பாங்க. எனவே அந்த பெண் பெண்ணை மட்டும்தான் பார்ப்பாங்க, ஆண்களை பார்க்கறது இல்ல. அப்ப அந்த பெண்ணுக்கு முடியும் தன்னை மறைச்சு கொண்டு இந்த துறையில முன்னேறி அந்த வைத்தியத்தை செய்யறதுக்கு முடியாத காரியம் அல்ல. நாங்க நீங்க எல்லாம் உறுதி கொண்டா எங்களால் நடத்த முடியும். நாங்க 30 வருஷத்துக்கு முதல் விமானத்துல போன நேரம் மிச்ச கஷ்டப்பட்டு தொழுறதுக்கு இடம் தேடினோம். இப்ப வரக்கூடிய பிளைட்கள்ல பிரேயர் ரூம், தொழுகைக்குரிய இடம், 5 பேர் சேர்ந்து ஜமாத் நடத்தலாம் இன்னைக்கு பிளைட்ல. அதுக்கு இங்கு பல இன்ஸ்டிடியூஷன் உங்களோட அக்குறையே முன்மாதிரியாக இருக்கிறது. ஹாஸ்பிட்டல் ஒரு உதாரணம், அக்கல் என்ற இந்த ஸ்கூலும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. அங்க பெண்களுக்கு மட்டும்தான் போகணும். ஆண்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் என்றது இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள் ஒரு பெரிய ஆசாப். இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்ற பெயர்ல வந்திருக்கக்கூடிய பெரிய முசீபத் என்னது, ஆண் பெண் கலப்பு. நான் மிச்சம் பாவத்துகளை விமர்சிக்க விரும்ப மாட்டேன். அதை நான் சொல்ற சைக்கிளை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். வெளிச்சத்தை காட்டுகிறோம், அந்த இருள் நிச்சயமாக நீங்கும். உங்களுக்கு இன்றைக்கு வெளிச்சமும் இருளும் சேர்ந்து காண்பிக்கப்படுகிறது. ஏன் சில சந்தர்ப்பத்தில் அப்படி செய்தாதான் மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள். என்னது பேரண்ட்ஸ், பாப்பா பறையில உமாதான் பிள்ளைய விட போறது, அங்க போயிட்டு வெளியே காத்து கொண்டிருக்கிறது. வேறொரு பேரண்ட் வாரதாங்க, இவங்க 2 பேரும் அங்க பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது என்பதை நீங்க புரிஞ்சு கொள்றீங்க. அது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கால வரக்கூடிய அதாப் பெரிய சோதனை, பெரிய முசீபத். இதெல்லாம் தடுக்கப்படுறதுக்கு மாற்று வழி என்ன? நான் என்ன சொன்னேன், எங்களுக்கு ஒரு சேனல் இப்படி வந்தா ஒன்லி லேடிஸ், ஒன்லி ஜென்ஸ், நிச்சயமாக நீங்க எல்லாம் தாராளமாக பாருங்க, அப்படியும் அனுமதி கொடுக்கப்படலாம். ஆனா இதுவரைக்கும் அப்படி ஒரு சேனல் வர இல்ல, வர முடியாது என்பதும் அல்ல, வர முடியும். முயற்சி செய்தோம். இந்த நாட்டில் பலதையும் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். வட்டி இல்லாத இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் ஒரு சாரார் முயற்சி செய்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு யாருக்கும் ஏனும் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் ஆரம்பிக்க, இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் ஆரம்பிக்க. வட்டி இல்லாத வங்கி அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு பல இடத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. அதனால பிரதானமான ஒன்றுதான், எங்கு வட்டி இல்லாத வங்கிகள் ஆரம்பிக்கப்படுகிறதோ அதுல உலமாக்களுடைய கண்காணிப்பு போர்டு ஒன்று கட்டாயம் இருக்கணும். உலமாக்களுடைய கண்காணிப்பு உலக வட்டத்தில் இன்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு மாற்றம், அந்நியர்களுடைய டெமோக்ராட்டிக் சோசியலிசம், கேபிட்டலிசம் உடைய வீழ்ச்சி, இஸ்லாமிசம் உடைய முன்னேற்றம் ஏதோ அறிவிக்கிறது. இஸ்லாமிய பொருளாதார திட்டம் அதனுடைய வளர்ச்சி இன்று பெரும் வரவேற்பாக இருக்கிறது. காரணம் என்ன? மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இதெல்லாம் மனிதனால கண்டுபிடிக்கப்பட்டது. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வினால் வகுத்து தரப்பட்டது. அல்லாஹ்வினால் வகுத்து தரப்பட்ட சட்டம் அது மாறமாட்டாது. 1888 இருக்கும். அமெரிக்காவுடைய டெத் சென்டென்ஸ் அது எப்படி ஒரு ஷாக் கொடுக்கிறது, கரண்ட் சீட்ல ஒரு சீட்ல வச்சு ஒரு சாவில் வாரல்ல வச்சு ஒரு ஷாக் அடிச்சா அவனுக்கு டெத் சென்டென்ஸ். 1998 100 வருஷம் 100 வருஷம் பூர்த்தியாகும் பொழுது அந்த தண்டனை நிறுத்தப்பட்டது. ஏன்? ஒருவனுக்கு அந்த கொடுத்த நேரம் ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த முறை சரியில்லை, வேறொரு முறையை கொண்டு வருவோம். எங்க நாட்டிலையும் முன்னிருந்தது டெத் சென்டென்ஸ், இப்ப அதை மாற்றி இப்ப கொண்டிருக்கிறாங்க. எங்க பாவத்துக்கு இந்த பாவங்கள் நடைபெறும் பொழுது சரியான தண்டனை கொடுக்கப்படுமோ அப்பதான் அந்த பாவம் நீங்கிறதுக்கு காரணமாக அமையும். அதுக்கு முதல் என்ன செய்யணும் என்று நான் சொல்வேன். பாவத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். எப்படி கொடுக்கப்பட வேண்டும்? அல்லாஹ் சொல்ல பிரகாரம். அல்லாஹ் ஒவ்வொரு பாவத்துக்கும் தண்டனை குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். ஸினாக்கு என்ன தண்டனை, திருட்டுக்கு என்ன தண்டனை, அவதூறு பேசக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை குர்ஆன் பயான் செஞ்சிருக்கிறது. கையை வெட்டணுமா? கை கால் வழிப்போக்கொள்ளை அடிக்கக்கூடியவர்கள் கை கால வெட்டி தொங்குவீங்க. ஸினா செய்கிறார்களா? கல்லடிங்க திருமணம் ஆனவன் ஸினா செய்தா, ரத்தம் அடிய அடிய எல்லாரும் சேர்ந்து கல் அடிக்க அடிக்க அந்த காட்சி பார்க்கும் பொழுது பாவத்திலிருந்து தௌபா செய்வான்.
இந்த காட்சி பார்க்கும்போது இந்த கை பாவத்தினால் வெட்டப்படுகிறது. நபியுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. லிமத்தபுக்கி யா ரசூலல்லாஹ், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபொழுது சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஒரு நபரின் கை வெட்டப்படுவதை என்னால் சகிக்க முடியாது என்று சொன்னார்கள். மேலான சகோதரர்களை, கண்ணியமிக்க உலமாக்களே, பெரியார்களே, இந்த இஸ்லாம் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார் தெரியுமா? ومن لم يحكم بما انزل الله فاولئك هم الفاسقون ومن لم يحكم ما انزل الله فاولئك هم الكافرون ومن لم يحكم ما انزل الله فاولئك هم الظالمون. அல்லாஹ் அநியாயக்காரர்கள், பாவிகள், காபிர்கள் என்கிறான். யாரை பார்த்து? யார் அல்லாஹ்வின் சட்டத்தை உலகத்தில் அமல்படுத்தவில்லையோ அவர்கள். அல்லாஹ்வின் சட்டத்தை உலகத்தில் அமல்படுத்துவதற்கு காரணமாக அமைய வேண்டும். எப்ப அந்த சட்டங்கள் அமல்படுத்தப்படுமோ, இப்ப 4 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவாங்க, அது வேற இடத்தையும் கொண்டு வரும், அது கூட அப்படி மாறி மாறி போயிரும், அது கூட சட்டத்துக்கு வர மாட்டாது. அமல் செய்து ஒன்றை நடத்தி காண்பித்தா பாவங்கள் இல்லாமல் போவதற்கு காரணமாக அமையும். ஆனா பாவங்கள் நடக்கக்கூடிய உலகத்துல பாவத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்கு அடிப்படையாக செய்ய வேண்டிய பிரதானமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதை நபி அவர்கள் கையாண்ட ஒன்று. அது என்ன தெரியுமா? மேலான சோதர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பாவிகள் சூழ்ந்திருக்கும் உலகத்துல என்ன செய்தார்கள்? அவர்கள் பாவத்திலிருந்து தடுக்க நபி அவர்கள் கையாண்டது என்ன? ஈமானை உள்ளத்தில் கொண்டு வர முயற்சி செய்தார்கள். ஈமான் உள்ளத்தில் நிரம்பியிருந்தால் பாவங்கள் தானாக இல்லாமல் போகும். இன்று இந்த புத்தகம் பெரும் பாவங்களை பற்றி விமர்சிக்கிறது. மிக அழகாக துவக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் படிங்க, உங்களுக்கு இருக்கும் ஈமானை கொண்டு இதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த சபையில் உள்ள யாருமே ஈமான் இல்லாதவர்கள் அல்ல. ஈமான்ல கூட குறை இருக்கும். ஈமான் இருக்கும் பொழுது நிச்சயமாக கொஞ்சம் ஊதினா அந்த சாமல் நீங்கி அந்த நெருப்புல அந்த ஊதல் மூலமாக நெருப்பு வெளியாகிறது போல ஈமானுடைய சூழல்கள் வெளியாகும். அதனால ஒவ்வொரு முயற்சியிலும் பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ள, பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு அடிப்படையானது என்னதை மனிதனுடைய ஈமான் சமைக்கப்படணும். சஹாபாக்கள்ல ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தஅல்லம்னல் ஈமான் قبل ان نتعلم القرآن ثم تعلمنا القرآن فازددنا به ஈமானா. ரவாஹ் இப்னு மாஜா. ஜுந்துப் அப்துல்லாஹ்வுடைய இந்த ரிவாயத்தை இப்னு மாஜா பதிவு செய்திருக்கிறார்கள் அவருடைய சுனன் கிரந்தத்தில். இதுல வந்திருக்கிறது என்னது? குர்ஆனை கற்பதற்கு முன்பு ஈமானை கற்றோம், அதற்கு பிறகு குர்ஆனை கற்றோம், அதனால் என்னுடைய ஈமான் அதிகரித்தது. ஈமானும் கற்பதற்குள்ளதுண்டு. ஈமான் உள்ளத்தில் இருக்கணும், ஈமான் கற்கணும், ஈமானுக்காக உழைப்பு செய்யணும், ஈமானுக்காக தன்னை அர்ப்பணிக்கணும். அப்பதான் என்ன செய்யும்? உள்ளத்தில் ஈமான் வரும். ஈமான் சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு ரவாஹா இன்னொரு சஹாபியை பார்த்து சொல்கிறார், ஃபஜ்லிஸ் பினா நுமின் சாத்தன், சிறிது நேரம் எங்களோட உட்காருங்க, அமருங்க, ஈமானை புதுப்பிச்சு கொள்வோம். அப்துல்லா இப்னு ரவாஹா இது சொன்ன உடனே அந்த சஹாபி கோவிச்சுட்டு போனார். யாரும் சொல்ல பாருங்க, நான் களிமா சொன்னீங்க, எனக்கு ஈமானை புதுப்பிக்க சொல்கிறார். நபி அவர்கள் பாராட்டினார்கள். அப்துல்லா அவர் ஈமானுடைய சபைகளை விரும்பக்கூடியவர். இமாம் புகாரி கூட இந்த ரிவாயத்தை வேறொரு சஹாபியை தொட்டு ரிவாய் செய்திருக்கிறாங்க. என்னோட சிறிது நேரம் அமருங்க, நாங்க ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். ஆக ஈமான் வந்துட்டா என்ன நடக்கும்? உள்ளத்துல ஈமான் நிரம்பிட்டா ஈமான் உள்ளுக்கு இருக்கும்டா. ஒரு சிறிய சம்பவத்தை சொல்கிறேன். எனக்கு உஸ்மான் இப்னு மதூன் ஒரு ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை தழுவிய வாலிபர். அவர் மக்கால வருகிறார். மக்கால வந்து மக்கால் உள்ள சஹாபிதான் இஸ்லாம் தழுகிறார். ஆரம்பத்தில் இஸ்லாம் தரக்கூடியவர்களுக்கு அடிப்பார்கள், உடைப்பார்கள், சித்திரவதை செய்வார்கள். உஸ்மான் இப்னு மதூன் அவருக்கு தன்னுடைய ஒரு நண்பர் கஞ்சம் கொடுத்தார், பாதுகாப்பு கொடுத்தார். அப்படின்னா இந்த சிட்டிசன்ஸ் ஃபாரினர்ஸ் எங்க நாட்டுக்கு வராங்க, எங்க கண்ட்ரி என்ன செய்து ஃபாரின் மினிஸ்ட்ரி அல்லது ஏர்போர்ட்ல அவர்களுக்கு விசா கொடுக்குது 3 months 6 months. இவருக்கு இந்த நாட்டுல புல் செக்யூரிட்டி கொடுக்கிறது இந்த நாட்டை பாதுகாவலர்களுக்கு அது பொறுப்பாக இருக்கும். ஃபாரின் மினிஸ்ட்ரி அதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யும். அவருக்கு எதுவும் ஆபத்து வந்தா அந்த நாட்டுக்கு இந்த நாட்டு பொறுப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் உஸ்மான் இப்னு மதூனுக்கு அந்த காலத்துல ஜஹீலியத்துடைய காலத்திலே இந்த மாடர்ன் சிஸ்டம் இல்லாட்டியும் அந்த காலத்துல கஞ்சம் கொடுக்கும் பாதுகாப்பு முறை இருந்தது. உஸ்மான் இப்னு மதூன் அவர் கஞ்சம் பெற்றுக் கொண்டார், அமைதியாக இருந்தார், அந்த சூழலில் இருந்தார். இவருடைய தோழர்கள் சஹாபா தோழர்களுக்கு சித்திரவதை, கொடுமை, அநியாயம், அட்டுழியம் எல்லாம் நடக்குது. ஒரு நாள் இவர் வருகிறார் மக்கா உடைய காபத்துல்லாவுக்கு. அந்த காலத்துல காபத்துல்லால இந்த வீடியோ டிவி தான். அதான் நான் சொல்றதுக்கு குர்ஆனுடைய ஆயத்தை எடுத்தேன். அல்லாஹ் தஆலா டிவியை பத்தி குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் அபுல் ஹசன் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை குறிப்பிட்டார்கள். வமினன் நாஸ், மக்களில்
மக்களில் ஒரு சாரார் நான் இதை தொகுத்திருக்கிறேன். அவர்கள் வீண் பேச்சை விலைக்கு வாங்குகிறார்கள். வீண் பேச்சை வாங்குகிறார்கள். மயஸ்வரி லஹவல் ஹதீஸ் லியுதில்ல அன் சபீலில்லாஹ் பிகைரி இல்மின், அறிவில்லாமல் தெரியாமல் அல்லாஹ்வின் பாதையிலிருந்து நகற்றுவதற்கு. அல்லாஹ்வின் பாதையிலிருந்து எப்படி நகற்றுது? இதெல்லாம் இந்த புத்தகத்தில் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரு பரிகாசம், பொழுதுபோக்கு, வீண் விளையாட்டு, இதுகளில் கழிப்பதற்கு உலாய்கலகும் அஸாபுன் அலீம், இவர்களுக்கு நோயினை செய்யக்கூடிய வேதனை உண்டு. இது ஏன்? இத தஃப்சீர் தபரிலிருந்து பின்வரக்கூடிய கதீர் உல்மானி எல்லாத்திலையும் இதை பார்க்கலாம். இதனுடைய சபபு நுஸூல், காரணம் என்ன? ஹாரிஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال نزلت في نضر بن حارث. نضر بن حارث என்ற ஒருவனுடைய விடயத்தில் தான் இந்த ஆயத் இறங்கியது. அவர் என்ன செய்வார்? இஸ்ரா கைனத்தன் வகன்னியத்தன் கான அவன் لا يسمع بأحد يريد الإسلام إلا انطلق به إلى قينته فيقول أطعميه. அவன் என்ன செய்வான்? யாரும் இஸ்லாத்துக்கு வாரது என்று கேள்விப்பட்டுட்டா, சிவாங்க வா, நீ முஸ்லிம் ஆகிட்டியா? அந்த இருக்கிற பாடகி, அந்த பியூட்டி, அந்த லேடி, அந்த மாடர்ன் கேர்ள், அந்த ஸ்டைல், அந்த வேர்ல்ட் அழகி என்று வர்ணிக்கக்கூடிய அது பார் என்று அவன் பக்கம் கொண்டுவான். டிவி என்ன செய்து இது இந்த பியூட்டி டெஸ்ட், இதுல இந்த அழகிகள், இந்த அழகிகள், இந்த பாடகிகள், இந்த பாடகர்கள், இந்த நடிகர்கள், அந்த நடிகர்கள், இவர்களை பற்றி ரசிப்பதற்கு கேட்பதுகிறானே, அதான் ஜாஹிலியத்துடைய காலத்தில் நடந்துச்சு. நதர் இப்னு ஹாரிஸ் என்ன செய்கிறார்? அழைச்சு போவார், நீ இஸ்லாத்துக்கு போயிடாது, அங்க போ. அங்க போனதுக்கு பிறகு அவர் என்ன செய்வார்? நல்ல சாப்பாடு கொடு, நல்ல குடிக்க கொடு, நல்ல பாட்டு படி, இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு ஆதா கைரும் மிம்மா எதோக இலேஹி முஹம்மத், முஹம்மது அழைக்கிறத விட இது நல்லது இல்லையா? எவ்வளவு ருசியானது இது. இதே மௌலானா உமர் பாலம்புரி சொல்லுவாங்க, 2 பேருக்கு சொறி வந்துச்சா, சொறி, 2 பேரும் சொரிஞ்சாங்களா. இந்த சொரிஞ்சு இருக்கிறவன் ஒருத்தன் பார்த்தா இது கஷ்டமான வேலை, ஒரு வெதமாத்தையா கிட்ட போவோம், வெதமாத்திட்ட போலாம். வெதமாத்தையா சொன்னாரு, இந்த சொரிக்கு 2 மருந்து, ஒன்று கசாயம், அடுத்தது இந்த இலைய என்ன செய்யணும், நல்லா அரைச்சு பூசணும். இவன் சொரிஞ்சு இருக்கிறான், அவன் இலைய பூசி துடிக்கிறான், இலைய பூசிட்டு துடிக்கிறான், கசாயத்தை குடிச்சிட்டு கசப்பு கொண்டு கத்துறான். இவன் சொன்ன, ஏன்பா இந்த வேலை, ஏற்கனவே சொரியால வேலை கஷ்டம், இதை குடிச்சியும் பூசியும் கஷ்டப்படணுமா? நான் சொரிஞ்சு கொண்டே இருக்கிறேன், நீ பூசிக்கொண்டே குடிச்சு கொண்டே இருந்தா. கொஞ்ச காலம் போக்குல சொரியறவன் சொரிஞ்சு விஷமேறி அது அலர்ஜிக்காகி மேலெல்லாம் அழுக்காகிருச்சு. கசாயம் குடிச்சு பூசினவன் ஜென்டில்மேனா கோட் சூட் அடிச்சு வந்து வைக்கிறான். பாவத்தின் ஆரம்பம் இந்த சொரிய போலதான், முடிவு சொரிய வரக்கூடிய அலர்ஜிக்கு போலதான். அது ஆன்டிபயோட்டிக்கும் கேட்காது, அது ஆபரேஷன் செய்யதான் வரும், வெட்டி வீச வேண்டி வரும். பாவத்தின் ஆரம்பம் இன்பமாக இருக்கும், அதனுடைய முடிவு துன்பமாக இருக்கும். பாவத்தின் ஆரம்பம் இன்பம், அதனுடைய முடிவு துன்பம். இந்த நபர் இப்னு ஹாரிஸ் இவன் என்ன செய்கிறான் இப்படி, அல்லது 2வது இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, இவன் சொல்லுவானா, இங்க பார், வா உன்னை கூட்டிட்டு போறேன். எங்க கூட்டிட்டு போறேன்? இன்னைக்கு யூரோப்பு கூட்டிட்டு போறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நாட்டுல ஏதோ ஒரு வகையில இந்த யூதர்கள், இந்த பௌத்தர்கள், இந்துக்கள்கிட்ட ஒரு வகையான வெக்கம் என்றது இருக்கு. ஐரோப்பிய நாடுகள் அறவே இல்லை. வாலிபர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், எனக்கு சொல்லக்கூட முடியாது. சில பாவமான இடங்கள், எப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம். நியூயார்க்ல என்னோட ஒரு சகோதரர் பிரான்ஸ் போயிருந்தார். பிரான்ஸ் ஒரு ஸ்ட்ரீட்ல போனார், போனது பிறகு ஓடி வந்துட்டார். சவாத்துல போய் மக்களை சந்திக்க போனவர் ஓடி வந்துட்டார். அதற்கு இல்ல, எனக்கு போகலாம் அந்த ஸ்ட்ரீட். ஏன்னா அந்த ஸ்ட்ரீட்ல நேக்கட் லேடிஸ அப்படி கையை தூக்கி வச்சிருக்கிறாங்களா, அப்படி அப்பட்டமாக பாவம் செய்யக்கூடியவர்கள். அதை விமர்சிக்கிறது ஒரு அருவருப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாவம் மூழ்கி இருக்கக்கூடிய இடம். அந்த காலத்துல பாரசீகம் அப்படி மூழ்கி இருந்தது. பிரான்சும் அமெரிக்காவும் போல பாரசீகம் மூழ்கி இருந்தது. அதனால் நதர் இப்னு ஹாரிஸ் சொல்லுவானா, வாப்பா இந்த முகம்மதுடைய குர்ஆனையும் அதையும் லா தஸ்மஹு லிஹாதல் குர்ஆனி வல்கௌ ஃபீஹி, இந்த குர்ஆனை கேட்காதீங்க, இதை புறக்கணிங்க. எங்க வாங்க, அங்க வாங்க, நாவல்ஸ் இருக்குது. அவன் சொல்லுவானா, நான் வாங்க போவா பாரிஸ் யஸ்ரி குதுபல் ஆஜிம். அவன் வருவான், அதை எடுத்துட்டு வந்து யுஹத்திஸு பிஹா குரைஷன் யகுல் லஹும் இன்ன முஹம்மதன், முஹம்மது வந்து உங்களுக்கு ஆஜ் சமூது கிஸ்ஸாக்களை பயான் செய்கிறார். வானோ ஹதீஸுக்கும் ஹதீஸ ருஸ்தும், ருஸ்துமுடைய கிஸ்ஸாக்களை நான் உனக்கு பயான் செய்கிறேன் என்று இவர்கள் அப்படி நகர்த்துவார். இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நீண்ட ஹதீஸ் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா 3 விஷயத்தை வெறுக்கிறான். அதுல ஒன்றுதான் கீழ வகால் அவ் கீழின் வகாலின், அல்லாஹ் கீழ் கால் இருக்குது, அது அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொல்லிச்சு, இப்படி சொல்லிச்சு, இப்படி சயின்ஸ் கண்டுபிடிக்க போகுது, அப்படி கண்டுபிடிக்க போகுது. இங்க எல்லாத்துக்கும் மௌத்தோட்டம் அதுல இருந்து ஆரம்பிச்சிருச்சு.
அப்படி ஒன்று வரப்போகுது, இப்படி ஒன்று வரப்போகுது, இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, அப்படி இப்படின்னு சொல்லி உலகத்தில் இல்லாத புள்ளாதெல்லாம் இந்த பேமெண்ட் உள்ளவருக்கு அவருக்கு அன்றாட சம்பாதிக்கவே கஷ்டமா இருக்குது. அவருடைய தலையில அந்த கீழையும் காலையும் போட்டோன்னு அவருடைய தலை குழம்பி போகுது. அதனால வேளாண் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, உஸ்மான் இப்னு மதூன் அவர் அங்க போய் மக்கள் என்ன பாக்குறார்? டிவி இல்ல, ஆனா டிவியால என்ன அஜாப் இருக்குதோ அதெல்லாம் அங்க நடக்குது. அங்க டான்ஸும் இருக்குது, அங்க நேக்கடும் இருக்குது, இதுவும் இருக்குது. முகா தஸ்தியா அவருடைய தவாப் விசில் அடிக்கிறதும் கை தட்டுறதும், நேக்கட் தவாப் ஆடை கலந்து தவா செய்கிறது. இன்றைய டிவி இஸ் ஐயாமல் ஜாஹிலியா, இன்றைய டிவி ஐயாமுல் ஜாஹிலியா. அன்றைய ஐயாமுல் ஜாஹிலியால என்ன நடந்ததோ அதுதான் இன்றைய டிவி அறிமுகப்படுத்திருக்கிறது. அதை ஒழிக்கிறதுக்கு தான் நபி அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுல நாங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறோம். சேனல் உண்டு, 100 சேனல்ஸும் உள்ள இது இங்க இருக்கிறா, அப்படி இருக்கிறா. அதுல அந்த அந்த அதுலயும் அந்த முன்னேற்றத்திலையும் நாங்கள் குறை வைக்கணும் என்ற ஒரு தைரியம் எல்லாத்திலையும் உலகம் சம்பாதிக்கிறதுல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்திருக்கிறார். உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க இருக்கிறீங்க, அதுல எந்த குறையும் இல்ல, அதுல குறை செய்ய வேண்டிய தேவை இல்லை, தாராளமா சம்பாதிக்கலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும், அங்க இருக்கக்கூடிய பண்பாடையும், அங்க இருக்கக்கூடிய அலாச்சாரத்தையும், அங்க இருக்கக்கூடிய வீண்விரயத்தையும் இங்க கொண்டு இறக்கிறோம்டா அதுதான் ஆபத்தானது. உஸ்மான் இப்னு மதூன் அந்த சபையில் இருக்கிறார். அங்கே பாடல்கள் நடக்கிறது. லபீத் என்ற கவிஞன் அலா குல்லு ஷைஇன் மா கலல்லாஹு பாத்திலு, அல்லாஹ் அல்லாஹ் அனைத்துமே அழிந்து போகக்கூடியது என்று அவன் கவி பாடுகிறான். இவங்களுக்கு தாங்க முடியலையே, ஈமான் நிரம்பி இருக்குது. எனவே சொன்னாங்க, சதப்த நீ உண்மை உரைத்தாய். எல்லாரும் சந்தோஷம். எங்களோட பாடகர் இவர் புகழ்ந்துட்டார். அடுத்த அடியை படித்தார். குள்ளு ஐவில்லாம காலத்தில் ஒவ்வொரு நியமத்தும் அழிஞ்சு போகக்கூடியது, ஒவ்வொரு இன்பமும் அது அழிந்து போகக்கூடியது. கேட்ட உடனே இவர் எழுதி சொன்னார், கதப்த பொய் உரைத்தாய். இப்ப அந்த சபையில் உள்ளவங்களுக்கு தாங்க முடியல, ஓங்கி அடைஞ்சிட்டாங்க கண்ண. உஸ்மான் இப்னு மதூனுடைய கண் அப்படி தீங்கி வெளியே வந்துருக்கு. உஸ்மான் இப்னு மதூன் கிட்ட ஏன்னா சற்று முன்பு உஸ்மான் இப்னு மதூன் அந்த சபையில வைத்து அவருக்கு பாதுகாப்பு தஞ்சம் கொடுத்தவருக்கு சொன்னார், நீங்க எனக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறீங்க, உங்களோட பாதுகாப்பு எனக்கு வேணா, என் அல்லாத பாதுகாப்பு தான் எனக்கு வேணும். என் அல்லா என்ன பாதுகாக்க போதுமானவன். என் சகோதரர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்காக அடிபடும் பொழுது நான் உங்களோட பாதுகாப்புல இருக்க விரும்பல என்று சொன்னார்கள் உஸ்மான் இப்னு மதூன். இப்ப அடிபட்ட கண்ணு வெளியே வந்துருச்சு. பாதுகாப்பு கொடுத்தவன் வந்து கேட்டா, உஸ்மான் அல்லா எங்க? இதுவரைக்கும் ஏண்ட பாதுகாப்புல இருந்தா உன்ன கண்ணு சலாமத்தாக இருந்துச்சு, நீனும் நிம்மதியாக இருந்தா. இன்றைக்கு அல்லாட பாதுகாப்புக்கு போனியோ, அப்போ உன்ன கண்ணும் போயிருச்சு, பாதுகாப்பு போயிருச்சு. உஸ்மான் இப்னு மதூன் அன்று சொன்ன அந்த பதில் தான் ஈமான். என்ன சொன்னார்கள்? இந்த கண்ணும் இப்படி ஆகலையே என்று கை செய்யப்படுகிறேன். அடிப்பட்டு வெளியான கண்ணை போல இந்த அடிப்படாத கண்ணும் அடிப்பட்ட பண்ண போலாக இருந்தா அது எனக்கு பாக்கியமாக இருக்கும். ஏன் நான் அல்லாஹ் கிட்ட கூலி பெற போகிறேன். அதனால ஓஹோ நான் இப்படி செஞ்சதுனாலதான் எனக்கு வந்துச்சு, நான் அடிபட்டுட்டேனே, நான் அவனோட சேர்ந்திருந்தா நல்லா இருக்குமே, அப்படி எல்லாம் இருக்குமே. இன்றைய காலத்துல ஒரு சின்ன விஷயம் நடக்கல, எங்கட ஈமான் அப்படித்தானே சொல்லுது, அப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, இப்படி செஞ்சதா நல்லா இருக்குமே, அதனாலதான் அடிபட்டோம், இப்படி செஞ்சோம். இல்ல, அந்த சஹாபி சொல்கிறார், இது போல எனக்கு கண்ணும் ஆகல என்றுதான் எனக்கு கவலையாக இருக்குது. அப்படியாக இருந்தா அல்லாஹ் எனக்கு இந்த கண்ணுக்கு பகரமாக யாருடைய கண் உலகத்துல கொடுத்து அல்லாஹ் அந்த கண்ணை எடுப்பானோ நாளை கியாமத்தில் அவருக்கு மேலான கண்களை கொடுப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால கண்ணியத்துக்குரிய சமூகத்திலே பெரியார்களே, அதுக்கு முதல் ஒரு படி இருக்கிறது. அது என்ன? ஈமான். அந்த ஈமான் சமைக்கப்பட்டா என்ன நடக்கும்? பாவத்துடைய வெறுப்பு வரும். பாவம் நடந்தவர், பாவத்தில் ஈடுபட்டவர் முன் வருவார். அஸ்லமி ஜினா செய்தேன், யார சொல்லலாம் என்ன கடுங்க என்று சொல்கிறார். ஈமான் சமைச்சிருச்சு, மதுபானம் ஓடுகிறது, மதுபானத்தோடு வீசுகிறார்கள், ஹராம் வட்டி எரிகிறார்கள், அதை விட்டு விலகிறார்கள், அதை விட்டு ஒதுங்குகிறார்கள். பெண்கள் தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆயத்து வருகிறது. ஈமான் வளர்ந்திருக்கிறதை உடனடியாக செயல்படுகிறார்கள். அதனால ஒவ்வொருவரும் ஈமான சமைத்து ஈமான் உள்ளவர்களாக மாறி பெரும் பாவத்திலிருந்து தௌபா செய்யக்கூடிய ஒரு சபையாக இதை மாற்றி வாலிபர்கள் எதிர்காலத்தில் வளரக்கூடியவர்கள் நல்ல முறையில முன்னோர்கள் காட்சி தந்திருக்கிறார்கள். இதை கொண்டுதான் அறிவு கொடுக்கணும் என்பது அல்ல. எல்ம் என்பது அது கால் மடித்திருந்து அல்லாவுடைய மாளிகையிலிருந்து பள்ளிவாசலுக்கு வந்து ஹெஃப்லுடைய ஒரு பகுதியை குழந்தைகளுக்கு ஹெஃப்ல் கொடுங்க. 1300 மாணவர்கள் கொழும்புல ஹெஃபில் செய்றாங்க. பெரிய பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ் குழந்தைகள் எல்லாம் பார்ட் டைம் ஹெஃபில் போறாங்க. ஆனா ஒருபடி முன்னேறி நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவது எங்க பிள்ளைல குர்ஆனுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் உலக கல்விக்கு கொடுக்கணும். அந்த முறை எங்களுக்கு ஒன்றும் வர இல்ல. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இது. என்னது? ஸ்கூலுக்கு போகட்டும், பார்ட் டைம் குர்ஆனை பாடமாக்க வைங்க,
தீவியை விட்டு ஒழிப்போம் என்று தடுக்கிறதுக்கு மாற்று வழி என்ன? குர்ஆன் மீது அன்பு காட்டுங்க. அல்லாஹ் அந்த அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கும் தருவார்.